ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசபை கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். க்ரீமியான மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி வீட்டிலேயே செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மஷ்ரூம் பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு பெரிய அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா பட்டர் வந்து சீக்கிரமாக கருகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு நாம் ஒரு 5 பூண்டை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் தான் பாஸ்தாவில் ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு நல்லா குக்கான பிறகு நாம் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப தின் ஸ்லைஸாக ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மஷ்ரூம் குக் ஆகிடும். அதனால் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மஷ்ரூம் வதங்கிறதுக்கு இன்னும் நான் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் சேர்க்கலாலும் பரவாயில்ல, நீங்கள் குக்கிங் ஆயில் கூட சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா பட்டர் சேர்த்தா ஒரு நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூமுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடுச்சு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்கிறேன். மைதா மாவு எதுக்குன்னா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு, அந்த பாஸ்தாவில் இருக்கிற அந்த க்ரீமி டெக்ஸ்சர் மைதா மாவை சேர்த்தா தான் வரும். நீங்கள் ரைஸ் ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். ரைஸ் ஃப்ளவர் சேர்த்தும் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் நான் 1 கப் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கிறதுனால நான் 1 கப் இல்லைன்னா 1.5 கப் அளவுக்கு மில்க் தேவைப்படும். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீமி வேணுமோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாஸ்தா வேக வச்ச தண்ணி. இது கண்டிப்பாக நீங்கள் 1 கப் சேர்த்தே ஆகணும். சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த பாஸ்தாவில் சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாஸ்தா வேக வச்ச தண்ணிலையும் உப்பு இருக்கும், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அது நல்லா இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அது சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியான நமக்கு அந்த ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் நல்லா கொதித்த பிறகு உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தா வேக வைக்கும்போது அந்த தண்ணியில் உப்பும் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து வேக வைங்க. வேக வச்ச பாஸ்தாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. அதாவது நான் பாஸ்தாவுக்கு போடுற அந்த ஹர்ப் போடணும். அது போட்டால் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த வீடியோ எனக்கு கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் பாஸ்தா இல்லைன்னா பீஸாவுக்கு போடுற அந்த டாப்பிங்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கடைசியாக கார்னிஷ்க்கு நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பர் க்ரீமியான மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களுமே இதை ரொம்பவே சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இதளவு பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.